விஷயம் உங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த எலெக்ஷன் முடிஞ்சிட்ட அப்புறம் உள்ளாட்சி தேர்தல் வந்தது. இதெல்லாம் பசங்களுக்கு சொல்றேன். எத்தனை பேர் இங்க வார்டு கவுன்சிலரா இருக்கீங்கம்மா? வார்டு கவுன்சிலர் யாரா இருக்கீங்களா? வார்டு மெம்பர் 500 ஓட்டு, 500 ஓட்டு, 5000 ஓட்டு, 50000 ஓட்டு. நீங்க 500 ஓட்டா? சூப்பர். ஒரு 150 200 ஓட்டு வாங்கினா வார்டு மெம்பர். நீங்க எல்லாம் ஒருத்தரும் நீங்க ஆகலாம். ஏன்னா தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே 50% பெண்கள் தான் வார்டு மெம்பர் ஆக முடியும், ஒன்றிய கவுன்சிலர் ஆக முடியும், மாவட்ட கவுன்சிலர் ஆக முடியும், பேரூராட்சி, நகராட்சி, அப்புறம் மாநகராட்சியோடைய கவுன்சிலரால ஆக முடியும். அதனால நீங்க எல்லாரும் அதை நோக்கி பயணம் பண்ணுங்க. ஒருத்தரும் ஒரு வார்டு மெம்பராவோ கவுன்சிலரா ஆனீங்கன்னா உங்களுக்கு தேவையானதை நீங்களே செஞ்சுக்கலாம். உங்க ஊருக்கு பாதுகாப்பு வேணுமா, உங்க ஊருக்கு பஸ் வேணுமா, உங்க ஊருக்கு லைட் வேணுமா, எல்லாமே நீங்க செஞ்சுக்கலாம். எல்லாரும் தைரியமா இருக்கீங்களா? சிங்க பெண்கள் என்ற வார்த்தைக்கு பொருத்தமானவர்கள் நீங்கள் தான். நீங்க எல்லாரும் தைரியமாக எலெக்ஷனை நன்றாக பார்த்து தெரிஞ்சுக்கங்க. விஷயம் தெரியாம இருக்காதீங்க. உங்க குழந்தைங்களையும் பார்த்துக்கோங்க, உங்களுக்கும் விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மீட்டிங்ல நிறைய தெரிஞ்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன். நானும் உங்ககிட்ட நிறைய விஷயம் சொல்லதான் வந்தேன். ஆனா இவ்வளோ சந்தோஷமா, இவ்வளோ ஆர்வமா, இவ்வளோ கைத்தட்டி புன்முகத்தோட இருக்கிறீங்க. உங்களெல்லாம் பார்க்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஆசையா இந்த விஷயத்தை கிரகிச்சுக்கிட்டீங்க. இதையெல்லாம் நீங்க ஊர்ல ஒருத்தர்கிட்டயும் 10 பேர்கிட்ட சொல்லணும். ஏன்னா நீங்க தான் பிரச்சார பிரிங்கி. நீங்க நல்ல முடிவு எடுத்தா பத்தாது, ஊர்ல இருக்கவங்களும் நல்ல முடிவு எடுக்கணும். இல்லனா அவங்க எல்லாம் சேர்ந்து போட் எப்படி 4 பேர் ஒழுங்கா உட்காந்துப்பா, ஒருத்தன் கவுப்பான் பாருங்க, அந்த மாதிரி ஆயிடும். யாருமே நம்ம போற படகை கவுக்க கூடாது. அதுக்கேத்த மாதிரி நீங்க எல்லாரும் நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டு ஊர்ல போய் சொல்லுங்க. சொல்லிட்டு உங்க எல்லார்கிட்டயும் தைரியமா சொல்லுங்க. அண்ணன் அன்புமணி தான் 108 ஆம்புலன்ஸ் கொண்டு வந்தாரு. அண்ணன் அன்புமணி தான் ஊசி யாருக்கும் பாதிப்பு இல்லாம ஒரு முறை பயன்படுத்த ஊசியை கொண்டு வந்தாரு. உங்களுக்காக இதே ஆர்கேபேட்டையில 25000 விவசாயிகளை வச்சு போராட்டம் பண்ணாரு. எதுக்காக? இந்த மாவட்ட கொசஸ்தலை ஆற பாதுகாக்கணும். கொசஸ்தலை ஆறு இந்த மாவட்டத்தில் ஓடுது, ஆந்திரால இருந்து வருது, அப்புறம் பூண்டி, அப்புறம் எண்ணூருக்கு போகுது. அந்த ஆறு இருக்கு இல்லையா, அது எங்கன்னா செக் டேம் கட்டிட்டா நம்ம ஊருக்கு தண்ணி வராது, வறண்ட மாவட்டம் ஆகிவிடும். 6 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்கேபேட்டையில 25000 விவசாயிகளோட இதே இடத்துல போராடினாரு. அந்த செக் டேம் கட்டுவது தடுத்து நிறுத்தப்பட்டது. அதனாலதான் கொசஸ்தலை ஆறு இன்னும் ஓடுது. நம்மள விவசாயமும் நெசவும் நல்லபடியா செய்துட்டு இருக்கிறோம். அதனால இதையெல்லாம் போய் உங்க கிராமத்துல சொல்லுங்க. நீங்கள் ஒரு பிரச்சார பீரங்கியாக மாற வேண்டும். உங்கள் அன்புமணியின் தங்கைகளாகவும் அவருடைய சகோதரிகளாகவும் அவர்களுடைய தாய்மார்களாகவும் நீங்கள் தான் இருக்கிறீங்க. அதனால அவருடைய அன்புமணி அண்ணன் பின்னால் நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு, ஒருத்தரும் கவுன்சிலர் ஆகுங்க, மெம்பர் ஆகுங்க, சேர்மன் ஆகுங்க, எல்லாமே சிங்க பெண்களால் முடியும் என்பதை உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்கிறேன். தைரியமா இருங்க, ஒற்றுமையா இருங்க. இந்த விஷயத்துல மனசுல வச்சுக்கிட்டு நல்லபடியா தேர்தல் சமயத்திலையும் முடிவெடுங்க, உள்ளாட்சி தேர்தலையும் முடிவெடுங்க என்று கூறிக்கொண்டு, இந்த சந்தோஷமான கூட்டத்தை ஏற்பாடு செய்த அனைத்து சகோதரர்களுக்கும், என்னுடைய அன்பு சகோதரிகளுக்கும் வணக்கம். வெளியூர்ல இருந்தெல்லாம் வந்திருந்தாங்க. இவ்வளவு நேரம் பொறுமையா உட்கார்ந்து கேட்ட என்னுடைய அன்பு தங்கைகளுக்கும், என்னுடைய சகோதரிகளுக்கும், என்னுடைய அன்பு தாய்மார்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிமா, நன்றி.